Recording in progress. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் நம்ம வரப்போகிற நியாய தீர்ப்பு இந்த தலைப்பில் இன்றைக்கு நாம் வேத பாடத்தை பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம ஜெபம் பண்ணிடலாம். ஜோதி, ஜெபம் பண்ணுறியவா? ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றும் எங்களுக்கு ஒரு புது நாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ராஜா, உமது நாமத்தை நம்பி உம்முடைய பாதத்தில் சேரக்கூடிய கிருபையை தந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீ நல்லவர் அப்பா, நீ நீதிபரர் அப்பா. ஓ உம்முடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் உண்மையும் சத்தியமானவைகள் அப்பா. அவைகளால் எங்களை எச்சரித்து வழிநடத்தி வருகிறீர் அப்பா. அதற்காய் மக்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆஷி பொராக்க பொலா ரேஷி கல்லைக்கரவா அப்பா. நீர் உமக்கு இருக்கிறவர்களுக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, சொல்ற தீர்க்கதரிசி சொல்லுவது போல் உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியில நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் அப்பா. நீர் முடிவில் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழி நடத்தி சென்று முடிவில் உம்முடைய மகிமையில் எங்களை ஏற்றுக்கொள்வீர் அப்பா. நீர் உமது ஆலோசனைகளை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பாஷி கரபா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை நீதி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவீர் என்று சொன்னீர் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக கண்டித்து உணர்த்தும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செவி கொடுத்து உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்தும். எல்லாவற்றும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் வரப்போகிற நியாய தீர்ப்பு என்ற தலைப்பில் நாம் இந்த வேத பாடத்தை நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வரப்போகிற நியாய தீர்ப்பை பற்றி எதற்கு ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசி வரப்போகிற நியாய தீர்ப்புக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா, நாம் நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் நிதானித்து கர்த்தருடைய முன்னிலையிலே நம்மை நாமே நியாய தீர்த்து கொண்டு நாம் மனம் திரும்பும்போது நாம் அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இன்னும் நம்ம பார்த்தோம்னா, இங்கே பவுல் அப்போஸ்தலர் 2 தீமோத்தி 4 அதிகாரம் 8 வசனத்தில் இல்லை 2 தீமோத்தி 4 அதிகாரம் 5 வசனத்திலிருந்தே நம்ம படிக்கும்போது ரொம்ப அழகாக பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். அதை நம்ம படிப்போம். அது ரொம்ப முக்கியம். இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வணைந்து கொள்ள வேண்டும், ஷேப் பண்ணிக்கணும். ஓகே, அது என்னன்னா, அவர் தீமோத்தேயுக்கிட்ட சொல்கிறாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாய் இரு. நீங்க பாருங்க, இயேசு எந்தெந்த பாவங்கள் நம்மளுடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிறது என்ற வெளிப்படுத்தும் போது அவர் நிறைய காரியங்களை சொல்லுவார். இதெல்லாம் உள்ளான இருக்கிறது தான் தீட்டுப்படுத்தும், உள்ளான இருதயத்தில் இருப்பது தான் தீட்டுப்படுத்தும் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், மதியீனம் என்ற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கும். மதியீனத்தையும் உள்ளான காரியம் தீட்டுப்படுத்தும் சொல்லுவார். ஏன்னா இந்த மன தெளிவு இல்லாத கர்த்தர் யாரு, கர்த்தருடைய நீதினா என்ன, நீதி எது, கர்த்தருடைய கண்களிலே நீதி எது, அநீதி எது, பரிசுத்தம் எது, அசுத்தம் எது, இது நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் தீங்கு அனுபவின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் கர்த்தருடைய நீதியை சார்ந்து நடக்க வேண்டுமானால்
சில வேளையிலே நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். அதை நான் தீங்கு அனுபவிக்க நான் தயாராக இருக்கும்போது, என் மனசு தயாரா இருக்கும்போது, அது ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஸோ அதனால தான் அவர் சொல்றாரு, "நீ தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று." ஏனென்றால், நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு விசுவாசியினுடைய வேலை தாங்க. நல்லா போராடணும். எவ்வளோக்கெவ்வளோ நம் தேவனோடு நெருங்க முடியுமோ, அவ்வளோ நெருக்கமாய் இருந்து, எவ்வளோக்கெவ்வளோ அவருடைய நீதியையும், அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்ற முடியுமோ, அவ்வளவுக்கவ்வளோ நிறைவேற்றுவதற்கு நல்ல போராட்டத்தை நாம் போராடி, நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு 2 தீமோத்தி 4:8ல, "இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார்." இவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்னுடைய நியாய தீர்ப்பு எனக்கு தெரியும். நீதியின் கிரீடம் எனக்கு இருக்கிறது. அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு தந்தருள்வார். இந்த வசனம் இதுக்கு அப்புறம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருடைய பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இப்ப இயேசு பிரசனமாக போகிறார். நிறைய பேர் இதை நான் அந்த மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா வேத வசனம் சத்தியம் இதை சொல்லுகிறதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நல்லா உங்களுடைய மனசில் ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. இங்கே முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாரு பவுல் அப்போஸ்தலர்? நான் இங்கே பான பலியாக போகிறேன். எங்க போட்டிருக்குது? 6வது வசனத்தில், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் அப்போஸ்தலருக்கு அழகா தெரியுது, இயேசு வரப்போறதில்ல, இயேசு பிரசனமாக போகிறது இல்லை, அவர் மரித்து போக போகிறார் என்று நல்லா தெரியுது. போட்டிருக்காங்க 6வது வசனத்தில் போட்டிருக்கு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அழகா சொல்றார். ஆனா நீங்க 8வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இது ஏன்னா, நம் தேகத்தை விட்டு அதாவது நம்முடைய ஆத்துமா நம் தேகத்தை விட்டு பிரியும் போது, அதாவது நாம் மரித்து போகும்போது, அது ஒரு விசுவாசிக்கும் சரி, அவிசுவாசிக்கும் சரி, அது ஒரு தூக்கம் தானே கரெக்ட் வார்த்தை? ஒரு நித்திரை. அதனால தான் நித்திரை அடைந்தார்கள் போட்டிருக்கோம். இப்போ இந்த நித்திரையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுமானா? எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் நித்திரையிலே இருக்கிறேன். நித்திரையில் இருக்கும்போது நான் நித்திரையிலே இருக்கிறேன் என்று எதுவும் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த நித்திரை முடிந்து விழிக்கும் போது நாம் இயேசுனுடைய பிரசனமாக்குதலை காண்போம். இந்த உயிர்த்தெழுதல் வெவ்வேறு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஒரு உயிர்த்தெழுதல், அந்த ஒரு உயிர்த்தெழுதலில் நாம் இயேசு பிரசனமாவார், அவரோடு கூட நாம் மேகத்தோடு சேர்ந்து கொள்வோம். இன்னொரு உயிர்த்தெழுதலில் வெள்ளை என்னமா சிங்காசன நியாயத்தீர்ப்பு, இதில் தான் உயிர்த்தெழுவாங்க சில பேர் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பில் உயிர்த்தெழுவாங்க.
சில பேர் அவர் வரும்போது, இந்த உலகத்துக்கு வரும்போது அவரை அவருடைய பிரசன்னமாக்குதலை பார்ப்பார்கள். பரிசுத்தவான்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள், இயேசுவினால் இரத்தத்தினால் கழுவப்பட்டு கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், நல்ல போராட்டத்தை போராடினவர்கள், இவர்கள் எல்லாரும் இயேசுனுடைய ரகசிய வருகையிலே கலந்து கொள்வார்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையினுடைய சத்தியம். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் மரித்து போனாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, நாம் நம்முடைய முடிவு, நம்முடைய ஆத்துமாவுக்கு தெரிந்த முடிவு என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரகசியமாய் வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்படி வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் இன்னும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்போ வசனம் இப்படி சொல்லுகிறதுனாலே நாம் என்ன செய்ய வேண்டுமானால், இயேசுனுடைய பிரசன்னமாக்குதலுக்காக நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் நேசர் நம்மை தேடி வரப்போகிறார். நம்மை தேடி வரப்போகிறார். நம்மை கூட்டிக் கொள்ளப் போகிறார். நம்மை மாத்திரமல்ல, அநேக பரிசுத்தவான்களை, மரித்தவர்களாய் இருந்தாலும் சரி, அன்றைக்கு உயிரோடு இருந்தவர்களாய் இருந்தாலும் சரி, அவர் கூட்டிக் கொள்ளப் போகிறார். அப்போ நம்ம நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மரணத்துக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மரண பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால், நாம் மரித்த பிறகு முதலாவது நம்மளுடைய கண்கள் விழிப்பது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய இயேசுனுடைய வருகையை தான் நாம் பார்ப்போம். அப்போ உயிரோடு இருக்கிற விசுவாசிக்கும் மரித்து போகிற விசுவாசிக்கும் வித்தியாசமே இல்லை. மரித்து போகிறவன் அவன் மரித்து போட்டன்றது தெரியாது. ஒருவேளை அவன் படுக்கையில் இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் மரித்து போன பிறகு கண் விழிப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலிலே. அதனால் நாம் மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதை பற்றி நாம் பயப்பட வேண்டுமானால், நாம் மரித்த பிறகு நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்கும்போது, இந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நம்மால் சொல்ல முடியுமா, ஆண்டவரே, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இப்படி நம்ம சந்தோஷமாக அவரை சொல்லி அவரை நாம் கட்டிப்பிடிக்க முடியுமா? இல்லை வென்றால், ஐயோ, நான் இப்படியெல்லாம் நடந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரியெல்லாம் உடைய சித்தத்தை அறிந்து உடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்தந்த பாவங்களில் அகப்பட்டு அதை மறைத்து மாய்மானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வோமா? ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் மிக முக்கியமான பிசாசுனுடைய தந்திரம் என்னவென்றால், நம்மை மாய்மானமாக வாழ வைப்பது தான். மாய்மானமாக வாழ்வதென்றால் என்ன? வெளிக்கு நான் ஒரு பரிசுத்தவான், வெளி உலகத்துக்கு நான் ஒரு உத்தமன், வெளி உலகத்துக்கு நான் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் உள்ளே எல்லாவித பூசல்களும், எல்லாவித பண ஆசைகளும், எல்லாவித விரோதமும், எல்லாவித குரோதமும் இருக்கிறது. பிசாசும் இந்த உலகமும் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அதெல்லாம் இருந்தால் பரவாயில்லை, நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம், நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், கர்த்தருடைய நாமத்திலே அற்புதங்களையும் செய்யலாம், அதெல்லாம் நடக்கும்போது உன்னுடைய உள்ளான இருதயம் எப்படி இருந்தால் என்ன? அப்படி என்றுதான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இந்த உலகம் போதிக்கிறது.
ஏன் விசுவாசிகளுக்கு இந்த உலகம் போதிக்கிறது என்றால், இந்த உலகத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் பிரசங்கம் செய்கிற என்னை மாதிரி பிரசங்கம் செய்கிற ஆட்களிடத்தில் பிசாசு கொடுக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் இருந்தா பரவால்ல. மனம் திரும்பாம இருந்தா பரவால்ல. இயேசுனுடைய ரத்தம் என்னை கழுவி விட்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசுனுடைய ரத்தம் கழுவுகிறது என்ற வார்த்தை சொல்லப்பட்டால், அதற்கு என்ன அர்த்தம்? இயேசுவோடு கூட எனக்கு ஒரு இரத்த சம்பந்தமான நெருக்கமான உறவு இருக்கிறது. புரியுதுங்களா? ஆவிக்குரிய விதத்துல இரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுனுடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன்னா என்ன அர்த்தங்க? என்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் என் நேசர் இயேசுவோடு கூட அவ்வளவு நெருங்கிய உறவு, ஒரு இரத்த சம்பந்தமான ஒரு உறவு இருக்கிறதுனாலே, அந்த உறவினாலே இயேசு எனக்கு சொல்லுகிறார், இந்தந்த காரியங்கள் நீ செய்வது தவறு. இந்த விதமான பொய் பேசுவது தவறு. இந்த விதமான விச்சைகள் இருப்பது தவறு. இந்த விதமாக நீ கோபப்படுவது தவறு. அது சொல்லும்போது நாம் நம்மை தாழ்த்தி, ஆம் ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இரத்த சம்பந்தமான ஒரு உறவு வைத்திருக்கிறேன். உம்மோடு கூட நான் உறவு வைத்திருந்தேனானால் இந்த காரியம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் மனம் திரும்புகிறோம் பாருங்க. அதுதாங்க இரத்தத்தினால கழுவப்படுறது. இந்த இரத்தத்தினால் கழுவப்படுவது சும்மா ஒரு மாயை அல்ல. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய ஒரு மனம் திரும்புதல். இது நடந்துச்சுன்னா இயேசு என்னை இரத்தத்தினாலே கழுவினார் என்று நாம் சொல்லலாம். நாம் சும்மா ஜெபத்திலே இயேசுவே என்னை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லிவிட்டு நாம் செய்கிறதையே செய்து கொண்டிருந்து அந்த உறவுக்கு, நாம் இயேசுவோடு கூட இருக்கும் அந்த உறவுக்கு நாம் மதிப்பு கொடுக்காமல் இருக்கும்போது எப்படி நாம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்று சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அதனால இந்த இரத்தத்தினால கழுவப்படுறதுன்றதே ஒரு போராட்டம். ஏனென்றால் நம்முடைய மனசும் மாமிசமும் தேவனுக்கு விரோதமாக இருக்கு. அப்ப நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொண்டு, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு, நாம் தான் நம்மளுடைய சொந்த புத்தியை, சொந்த ஆத்துமாவை அடக்கி ஆள வேண்டும். ஏனென்றால் அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஆத்துமா எப்பொழுதுமே கர்த்தருக்கு விரோதமாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய சுவாபம். ஸோ இதை பண்ணும்போது அப்போ நம்ம என்னன்னா, இன்றைக்கு கூட என் இயேசு பிரசன்னமாகலாம். 2 தீமோத்தேயுல போட்டிருக்குது அதுதான். நான் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறேன் என்று சொல்லும்போது, இன்றைக்கு கூட என் நேசர் எனக்கு என்னிடத்தில் வரலாம். அதனால் இன்றைக்கே எனக்கு எதையெல்லாம் நீ தவறு என்று அவர் சுட்டி காட்டி இருக்கிறாரோ, அதிலிருந்து நான் மனம் திரும்பி, அதிலிருந்து நான் வெளியே வந்து, இன்றைக்கே என்னை சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஒருவேளை என் மனசும் மாமிசமும் என்ன சொல்லுகிறது என்றால், ஏய் நீ இந்த மாதிரி தவறான வழியிலே போகாவிட்டால் நீ தீங்கு அனுபவிப்பாய் என்று சொன்னால், அது கூட நான் தீங்கு அனுபவித்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பக்கத்தில் மாத்திரமே நிற்பேன் என்று இன்றைக்கே நாம் முடிவு செய்தோமானால், கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போறாரு? நீதியின் கிரீடத்தை கொடுக்க போகிறார். ஓகே, இன்னொரு வசனத்தை இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா நம்ம இன்னைக்கு பாடப்போகிற பாடல் என்னவென்றால், என் நேசருக்காக நான் காத்திருக்கிறேன். அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். இப்போ நான் இந்த நேசருக்காக காத்திருக்கிறேன், என் 2 விழிகளால் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, அந்த காத்திருப்பு எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் என் நேசர் இன்னைக்கு வரப்போகிறார். நீங்கள் பாருங்கள், ஒரு விஐபி, ஒரு பிரதமர் இந்த ஊருக்கு வருகிறார் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஊரில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் வெள்ளை அடித்து அந்த ரோடெல்லாம் நல்லா போட்டு அவர் வருகிறதுக்கு நம்ம தயாராகிறோம். ஒரு முக்கியமானவர் வருகிறதற்கு அந்த ஊர் தயாராகுகிறது. இதே தான் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். அந்த இன்டர்வியூக்கு நாமளே தயார் செய்து கொண்டு போகிறோம்.
அதைப்போல வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்த தேவன் நம்மை பார்க்கப் போகிறார் என்றால் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் காத்திருப்பு. நான் இயேசு வருகிறதுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, என்னை நான் செய்து கொள்கிறேன். என் உள்ளான இருதயத்தை நான் செய்து கொள்கிறேன். நான் எந்தெந்த இடத்துல சாந்தமாய் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல நீடிய சாந்தத்தை நான் காண்பிப்பேன் என்று தீர்மானம் செய்து அந்த காரியத்துக்காக நான் ஆயத்தப்படுத்துகிற காரியம்தான் இயேசு வருகிறதுக்காக நான் காத்திருக்கிற காரியம், இல்லையா? இப்போ நீங்கள் யாக்கோபு புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கேயும் யாக்கோபு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். யாக்கோபு புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 12வது வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நாம் எல்லாரும் மனுஷர்கள். அப்போ நாம் எல்லாருக்குமே இந்த சோதனை என்ற ஒரு காரியம் வருகிறது. அப்போ இங்கே 12வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு முதல் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு சோதனைகள் வரும். சோதனைகள் வராது என்று சொன்னோமானால் நாம் மனுஷர்களே கிடையாது. அப்போ இந்த சோதனைகள் வரும்போது யார் சோதிக்கிறான்றது அடுத்தது அவர் போட்டிருப்பார். அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த சோதனைகள் தேவனால் வருகிறது அல்ல, நம்முடைய சுய இச்சையினால் வருகிறது. ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மனசும் நம் மாமிசமும் மனசும் நம்மை ஒரு பக்கம் இழுக்கும். இது இழுக்குதுங்களா? அப்போ இழுக்கும் போது நாம் சோதனையில் அகப்பட்டு கொள்கிறோம், பிசாசனுடைய தந்திரத்தில் அகப்பட்டு கொள்கிறோம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், அந்த விசேஷப்பட்ட விதமான உறவை கொடுத்திருக்கிறார். அவர் யார் என்பது நமக்கு தெரியும். இந்த நம்ம இப்போ படிக்கிற மாதிரி வேத பாடங்களை கொடுத்திருக்கிறார், அநேகருடைய சகோதரர்களுடைய ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் வைத்துக்கொண்டு சோதனையை நாம் சகிக்கிற மனுஷர்களாக மாற வேண்டும். நாம் சோதனையை சகிக்கும் போது நாம் ஒரு நாள் உத்தமன் என்று விளங்கும். அப்போ கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவோம். அதை படிச்சுட்டு இதை படிக்கலைன்னா நமக்கு தெரியாது. கர்த்தர் என்னை சோதிக்கிறான்னு சொல்லாதீங்கன்றார். என்ன சொல்றாரு? சோதிக்கப்படுகிற எவனும், 13வது வசனம், நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நான் அதுக்கு மேலே படிக்கல, ஏன்னா அதுக்கப்புறம் நன்மை எப்படி வரும்ன்று போடப்பட்டிருக்கு. மோசம் போகக்கூடாது. நம்முடைய சுய இச்சை நம்மை இழுக்கும்போது, நாம் அதை பின்பற்றும் போது ஏமாந்து போகிறோம், மாட்டிக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கிருபை என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற அந்த பெரிய ஈவு என்னவென்றால், நமக்கு ஒருவேளை நம்ம தப்புன்னு தெரிஞ்ச உடனே நாம் மனம் திரும்பி மறுபடியும் நம் ஆண்டவரிடத்தில் ஓடி வரும்போது
ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அந்த சோதனையிலிருந்து வெளியே வர கிருபை கொடுத்து நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறார். பண்ணும்போது நமக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். அப்போ இந்த நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, இது அவர் ஊழியத்தில் இருக்கும் போராட்டம் மட்டும் இல்லை. தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க ஒரு போராட்டம் எல்லா மனுஷருக்கும் உண்டு. நீங்கள் அந்த போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நீங்கள் போராட வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே மனம் திரும்ப வேண்டும். இது மனம் திரும்பி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா என்றைக்கும் நம் ஆண்டவர் பிரசன்னமாவார். ஏன்னா 2 காரியம் நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கையில். ஒன்று, நம்ம மூச்சு நிற்கும், அப்போ நாம் நித்திரை அடைவோம். ஆனால் நித்திரை அடைந்தது நமக்கு தெரியாது. அதனாலே நாம் தேவனுடைய பிரசன்னமாக்குதலை பார்ப்போம், இயேசுனுடைய வருகையை பார்ப்போம். இல்லை, இயேசு உண்மையாலே வருகிறார், நாம் விழித்திருக்கிறோம், அவருடைய வருகையை பார்ப்போம். நல்லா புரிஞ்சுங்களா? ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால நாம் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருந்து நாம் சந்தோஷமாய் அவரை போய் சேர வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த பாட்டை பாடிட்ட பிறகு நாம் இன்னும் 2-3 சத்தியத்தை நாம் பார்த்துவிட்டு இந்த வேத படிப்பை நாம் முடிக்கலாம். ஓகே? ஏன்னா நான் எதுக்கு இத்தனை சொன்னேன்னா, இந்த பாட்டு நம்ம பாடும்போது ஏதோ மியூசிக் இருக்குது அப்படின்னு நம்ம பாடிடக்கூடாது. இதில் உள்ளான அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தம் நமக்கு மிக மிக அவசியமானது என்பதற்காக தான் இந்த பாட்டு. ஏன்னா இது வேறு நல்ல தமிழிலே நல்ல வார்த்தைகள் போட்டு பாடப்பட்டிருக்கிறது. இது பேர் என்ன, இந்த புஸ்தகம் பேர் என்னமா, சாலமோனுடைய சாங்ஸ் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதனால் இதுக்கு மீனிங் என்னன்னா இதுதான், நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஓகே? கட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. கட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசு என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. நீரெந்தன் நேசத்தானே, நீரெந்தன் நண்பத்தானே, நீரெந்தன் நேசத்தானே, நீரெந்தன் நண்பத்தானே. என்றென்றும் உந்தன் நன்மை என்னவென்று சொல்லிடுவேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன்,
என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுவேன். கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே. நீரின்றி நானும் இல்லை, நீதானே எந்த எல்லை. நீரின்றி நானும் இல்லை, நீதானே எந்த எல்லை. என்றென்றும் எந்த நாவல் உம்மையே ஆடிடுவேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே. நீரந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. நீரந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. என்றென்றும் எந்தன் மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுதே. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் காணம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இந்த பாட்டை நான் பாடும்போது எனக்கு ஞாபகம் வருவது, இங்கே லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். இந்த இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு அந்த வசனம், கர்த்தர், நான் முதல்ல படிக்க வேண்டிய வசனங்களை வைத்திருக்கிறேன். பட் அப்போ அது இல்லாமல் நம்ம லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, இது மத்தேயுவிலும் இருக்குது, ஆனால் இந்த லூக்காவில் எழுதியிருக்கிற வார்த்தையை நாம் படிப்போம். இப்பொழுது லூக்கா 21ஆவது அதிகாரம் இந்த 34ஆவது வசனத்துக்கிட்ட நம்ம போவோம். இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, இந்த கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை அவர் இங்கே இயேசு அழகாக சொல்லியிருப்பார். ஓகே, அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லுவார். நீங்கள் மோசம் போகாமல் இருங்க,
அநேகர் என் நாமத்தில் வருவார்கள், நான் தான் இயேசு என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? அவங்க வருவாங்க, இவர்தான் இயேசு, இயேசுதான் இரட்சகர் என்றும் பிரசங்கிப்பார்கள். ஆனால் அவர்கள் பிரசங்கம் உங்களை ஒருவேளை என்னுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தாமல் விட்டுவிடும். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா பாருங்க. நீங்கள் வந்துட்டு ஒருவேளை சில பிரசங்கத்தை நாம் கேட்போமானால், நம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம பிரசங்கிக்கும் போது, நாம் வேதத்தை படிக்கும்போது கூட, இந்த வார்த்தை எதற்காக எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் என்னிடத்தில் இந்த வார்த்தையோடு பேசுகிறார், ஆனால் இன்றைக்கு நான் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் ஒரு வேளை நான் ஒரு இது பார்த்தா, பழைய ஏற்பாட்டிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வனாந்தரம் வழியாக கொண்டு போனார் என்ற ஒரு வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால், ஒரு வேளை உங்களுக்கு கர்த்தர் அன்றைக்கு சொல்கிறார், நீங்கள் படிக்கிறீங்கன்னா, அங்கே நாம் வரலாற்றை கற்றுக்கொள்ள, மோசேக்கு என்ன நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது, அதை கற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அதை படிக்க வைக்கவில்லை. அதை படிக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை சில தவறு செய்திருக்கலாம், இல்லை மோசே ஒருவேளை ஒரு சில நன்மை செய்திருக்கலாம். அதை நாம் படிக்கும்போது நமக்கு கர்த்தர் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நீ பக்தி விருத்தி அடைய வேண்டும். இந்த பக்தி விருத்திக்கு ஏதுவாக அதை நாம் படிக்கணும். அப்போது ஒருவேளை நான் செய்கிற தவறை நான் நிறுத்தலாம், இல்லை இன்னும் அதிக நன்மைகளை நான் செய்யலாம். இப்படி நாம் அந்த வார்த்தையை படிக்கணும். அப்படி படிக்கலைன்னா நாம் கதை கேட்கிறவர்களாக மாறிவிடுவோம், வரலாற்றை அறிந்து கொள்கிற அறிவை பெருக்கிறவர்களாக மாறிவிடுவோமே ஒழிய, நமக்கென்று நடக்க வேண்டிய அந்த ஆத்தும ரட்சிப்பு நடக்காது, நமக்கென்று நடக்க வேண்டிய அந்த பரிசுத்தமாக்குதல் நடக்காது. அதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லையா? அதற்கு இங்கே இயேசு ஒரு வழியை நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நான் கீழே வரேன். லூக்கா 21:34-36 நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லிக்கிறார்னா, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு தன்னுடைய இயேசுவை நிறைய பேர் அவர் வரும்போது அவரை நிராகரித்தார்கள். சில சீஷர்கள் மாத்திரம், சில பேர் மாத்திரம் இயேசுவை பின்பற்றினார்கள். இப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்களெல்லாம் பாடு அனுபவித்தார்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல அந்த கண்ணு இல்லாத ஒருத்தரிடத்தில் இயேசு கை வைத்து அவனுடைய கண்ணை குணப்படுத்தும் போது அந்த ஊரை விட்டு அவனை தள்ளி வச்சிடுறாங்க. சொல்றாங்க அவங்க, இயேசுதான் செய்தார் என்று சொல்லாதே. அவன் சொல்றான், ஏயா நான் பிறவியிலிருந்து குருடனா இருக்கேன், நான் எப்படி இயேசு தான் சொன்னார்னு செஞ்சாருன்னு சொல்ல முடியாமல் இருக்கும், நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இயேசுவும் வெளிப்படலை. நான் தான் உன்னுடைய இரட்சகர் கூட சொல்ல, நான் குருடாய் இருந்தேன், என் கண்களை அவர் சொஸ்தப்படுத்தினார், அதனால் அவர் தான் சொஸ்தப்படுத்தினார்னு சொல்லுவேன்னு சொல்லும்போது அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிடறாங்க. ஸோ இப்படி இந்த ஜனங்கள் பாடு அனுபவித்தார்கள். இந்த சீஷர்கள், இயேசுவை பின்பற்றவர்கள் அந்த காலத்தில் பாடு அனுபவித்தார்கள். அந்த பின்பற்றுகிற பாடு அனுபவிக்கிற விசுவாசிகள் இடத்தில் இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நீங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளாக இருக்கோம், தேவையில்லாத லௌகீக கவலைகள் நமக்கு கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த விசுவாசியும் நான் சொல்லுவேன்,
நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் நான் ஒரு விசுவாசியை பார்க்கும்போது, ஒரு அவிவிசுவாசியை பார்க்கும்போது, அந்த அவிவிசுவாசிக்கு இருக்கிற போராட்டம்லாம் நம்மளால் தாங்க முடியாது. நாம் விசுவாசிகளாக இருக்கும்போது நமக்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கவலைகள் எல்லாம் எதுவாக இருக்கிறது? என் பிள்ளைக்கு வேலை வேண்டும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும். இந்த லௌகீக கவலைகளினால் நாம் பாரம் அடையக்கூடாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் தற்காலிகமானது, தற்காலிகமான காரியங்கள். நாம் நினையாத வேலையில் நம் இயேசு வந்துடக்கூடாது. நாம் நினையாத வேலையில் நம்முடைய மூச்சு நின்றுடக்கூடாது. நான் எப்போவே சொல்லிட்டேன், மூச்சு நிற்கிறதும் இயேசு வர்றதும் ஒன்று. போய் நினையாத வேலையிலே நம் இயேசு வந்துடக்கூடாது என்பதற்காக நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு இதை சொல்லுகிறார், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். விசுவாசியா இருந்தாலும் சரி, அவிவிசுவாசியா இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு கண்ணியை போல அந்த காரியம் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இப்போ நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் சொல்றீங்க, எனக்கு இவ்வளவுதான் நேரம் இருக்கிறது, நான் சமைக்க வேண்டும், நான் வேலைக்கு போக வேண்டும், என் பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ள வேண்டும், நான் காலேஜ் போக வேண்டும், நான் இத்தனை நேரம் நான் போக வேண்டும், வேலை செய்ய வேண்டும், எப்படி நான் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருக்க முடியும்? இங்கே இயேசு சொல்லுகிற ஜெபம் பண்ணி என்பது அந்த நாம் ஒரு சடங்காக செய்கிற ஜெபத்தை அவர் சொல்லவில்லை. நம் மனதிலே எப்பொழுதுமே நம் இயேசுவோடு பேசிக்கொண்டு இருக்கலாமே. உள்ளான மனசுல நீங்க எப்பொழுதுமே இயேசுவோடு பேசிட்டு இருக்கலாம். வேலை செய்கிறீர்கள், அப்பொழுது இயேசுவோடு பேசிக்கொண்டு இருக்கலாம். நான் அதனால்தான் இன்றைக்கு என்னுடைய தங்கையும் என்னுடைய பிரதர்லாவும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட சொன்ன, நான் எப்பொழுதுமே என் இயேசுவோடு பேசி கொண்டு இருப்பேன். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஏன் அவரிடத்தில் எப்பொழுதும் பேசக்கூடாது? நாம் சமைக்கும் போதும் பிள்ளைகளை கவனிக்கும் போதும் நம் இயேசுவோடு கூட பேசலாம். நான் பேசும்போது, நான் என்னுடைய சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணும்போது, நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இயேசுவே இது எப்படி இருக்கு, நான் எவ்வளவு அறிவுள்ளவனாக இதை செய்திருக்கிறேன், அப்படி கூட பேசுவேன் நான். அவர் சொல்வார், இல்லை அங்கே பாரு 2-3 இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்கேன்னுவார். அப்போ அந்த தப்பை நான் சரி செய்துக்கிறோம். அப்போ நாம் எப்பொழுதுமே நம் இயேசுவோடு கூட உறவு கொண்டு இருக்கும்போது, எப்பொழுதும் நம்ம அவரிடத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது, ஒரு நாள் இயேசு சொல்லுவார், பவுல் அப்போஸ்தலருக்கு சொல்லியிருக்கிறார், என் மகனே, உன் உயிர் உன் தேகத்தை விட்டு பிரிய போகிறது, ஆனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு ஜீவ கிரீடம் நான் கொடுக்க போகிறேன். இது எவ்வளோ அற்புதமானதுங்க. நம்ம மூச்சு சாவர வரைக்கும், இல்லை ஒருவேளை அவர் வருகிற வரைக்கும் நாம் அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கலாம். தூங்கத்துக்கு முன்னாடி அவரிடத்தில் பேசலாம். அது ரொம்ப சடங்காக சாங்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மனுஷன் பேசுகிறது போல அவரிடத்தில் நாம் பேசலாம். அதை தான் அவர் சொல்றார், நீங்கள் என்றைக்குமே விழித்திருங்கள். எதற்கு விழித்திருக்க வேண்டுமென்றால், ஆண்டவரே நீர் வரப்போகிறீர், இந்த மோசமான காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கின்றது,
அநேக வேளையிலே எனக்கு இந்த லௌகீக கவலைகள், லௌகீக கவலைகள்னா ரொம்ப சுத்தத்தமிழ்ல போட்டுங்க. உலக கவலைங்க. எனக்கு என்ன ஆச்சு? நாளைக்கு நான் என்ன சாப்பிட போறேன்? நாளைக்கு நான் தூங்க போறேனா? இல்லையா? இந்த விதமான கவலைகள் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு பாரமா இருக்கக்கூடாது. நீங்க எப்போ வருவீங்களோ, அப்ப நான் ரெடியா இருக்கணும். அதற்கு நான் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனோ, என்னை மாற்றுங்கள். என்னிடத்தில் சொல்லுங்கள். நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறேனா, அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்படி நாம் அவரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கும்போது, யாரும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. நாம் இந்த இந்த ஜெபம், இந்த விழித்திருப்பு நமக்கு இல்லாவிட்டால், நம்ம மாட்டிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இயேசு சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க யோசிச்சுட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க அப்படின்றார். இதுதான் நமக்கு காத்திருப்பு. இப்ப இந்த பாட்டுல நம்ம பாடினோம். 2 விழிகளால் நான் காத்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒரு வேளை இயேசு என்னிடத்தில் வந்து விடலாம். இன்றைக்கு ஒரு வேளை என் நேசர் வந்துடும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான கவலையா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சரி, அவர் வர வரைக்கும் நான் என்ன சாப்பிடணுமோ சாப்பிட போறேன். அப்படி நீங்க உங்களுடைய அந்த அ பிரையாரிட்டிக்கு நம்ம தமிழ்ல பிரையாரிட்டிய நீங்க முக்கியத்துவம். முக்கியத்துவம். எதுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கணுமோ, அத மாத்தி பாருங்க. ஓகே, இன்றைக்கு நான் என்ன சாப்பிடுவேன்? என்ன சமைப்பேன்? என்ன வேலை செய்வேன்? எப்படி இந்த காரியத்தை செய்வேன் என்பது நினைப்பதற்கு பதிலாக, என் இயேசு இன்றைக்கு வந்தால் நான் ரெடியா? நான் ஏதாவது மனம் திரும்ப வேண்டியது இருக்கா? நான் நான் எதையாவது சரி செய்ய வேண்டியது இருக்கா? யாரிடத்திலாவது நான் விரோதமாய் இருந்தால் அவர்களிடத்தில் நான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கா? அத முதல்ல முடிப்போம். அப்புறம் சரி அவர் வரலன்னா, போய் நான் சாப்பிடணும், போய் சாப்பிடுறேன். இதுதான் இயேசு நம்மிடத்தில் சொல்லுகிறார். புரிஞ்சுதுங்களா? ஏனென்றால் இந்த நியாய தீர்ப்பு என்பது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவா நான் உங்களுக்கு சொன்னாலும், நியாய தீர்ப்பு வருவது நிச்சயம். எல்லாரும் அது எப்பேற்பட்ட பரிசுத்தவானாய் இருந்தாலும் சரி, நமக்கு நியாய தீர்ப்பு என்பது ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பிலே மனுஷகுமாரனாகிய இயேசு என்ன சொல்றாரு? நீங்க யோவான் 5:19 எடுத்துக்கோங்க. யோவான் 5:19 இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். இப்படி சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துறேன். குமாரனை கனம் பண்ணாதவர்கள் யார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே மனுஷர்களுக்கு சில சடங்குகளை செய்ய பிதா சொன்னார்.
அதுதான் நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. நீ பாவம் செஞ்சிட்டியா, போய் ஒரு ஆட்டை கொண்டு வந்து எனக்கு முன்பாக பலியிட்டு விடு. நீ இதை செய்தால் அதை செய்கின்ற ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை அந்த காலத்தில் இருப்பவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் குமாரன் வந்த பிறகு அவர் அழகா என்ன சொல்லிடுறாரு, பலியையும் காணிக்கையும் நான் விரும்பவில்லை, உடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே பரிசுத்தவான், பிதாவினிடத்தில் மனம் திரும்புகிறவனே பரிசுத்தவான் என்ற ஒரு ஆவிக்குரிய விசுவாச கிரியைகளை செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு போதித்து விட்டார். நம்ம என்ன பண்ணுறோன்றது சொல்கிறோம் பாருங்க. இது நமக்கு இந்த மனுஷனை ஆண்டவர் அவருடைய சாயலாக உருவாக்கினார். தேவனுடைய ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதே தான் பிசாசு கதையும். அவன் தேவனை ஆராதிக்கிற ஒரு கேருபாக உருவாக்கப்பட்டவன். நல்ல ஞானம் இருக்குது. இந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? இயேசு சொல்லுகிற ஆவிக்குரிய விசுவாச கிரியைகளை நம்மால் செய்ய முடியாது என்று முடிவு பண்ணிக்கொண்டு தந்திரமாக இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கும் சாங்கியங்களையும் சடங்காச்சாரங்களையும் நாம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஏன்னா அது செய்யறது ரொம்ப ஈஸி. புரிந்ததுங்களா நான் சொல்றது? அது ரொம்ப செய்யறது ரொம்ப 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 ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் நீங்கள் தசம பாகம் செலுத்த வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுவும் அவங்க செலுத்துகிற தசம பாகம் என்னவென்றால், அவர்கள் வயலில் வேலை செய்த காரியங்களை எடுத்து 1/10 கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை செய்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதையும் சில பேர் செய்யறதில்ல, பட் சொல்கிறேன். ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. தேவையில்லாத உலக இச்சைகளை விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. தேவையில்லாத சண்டைகளை முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இதுதாங்க முக்கியம். அதை செய்ய மாட்டோம். நான் சபைக்கு வாரம் போகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் சபைக்கு போனால் அதை இயேசு ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அவருடைய நியாய தீர்ப்பு நீதி உள்ளது. அவருடைய நியாய தீர்ப்பு பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கும். அவர் எதை பார்க்கிறார் என்றால், உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். ஒரு உள்ளத்திலே உத்தமமாக இருக்கிறவன் வாரம் சபைக்கு போனாலும் சரி, போலனாலும் சரி, இல்லை காணிக்க கொடுத்தாலும், இதெல்லாம் தேவை. இதெல்லாம் அவுட் சைடு, வெளிப்புறமாக நடக்கிற காரியங்கள். உள்புறமான காரியங்களை குமாரன் சொல்லி இருக்கிறார். குமாரனை நாம் கனப்படுத்த வேண்டுமானால் குமாரன் சொன்ன காரியங்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். குமாரன் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவனை முட்டாள் என்று சொல்லிவிட்டீர்களானால் நீங்கள் நரகாக்கினை அடைவீர்கள் போட்டிருக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியம் இல்லாமல் ஒரு சகோதரனிடத்தில் கோபப்பட்டீர்களானால் அது கொலை செய்வதற்கு சமம் என்று இயேசு சொல்லுகிறார். நான் எப்பொழுதுமே நினைப்பேன், நிறைய கொலை நான் செய்கிறது என் மனைவியை தான். ஏன்னா அவளிடத்தில் தான் நான் கத்துவேன், கோபப்படுவேன், எல்லா காரியத்தையும் செய்வேன். இன்றைக்கு காலையில் கூட நான் எழுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, இங்கே இந்த ஃபோனை இவ அலாம் வச்சுட்டு போயிட்டா. நான் எழுறதுக்கு இந்த கதையை கேளுங்க, ரொம்ப முக்கியம். அது இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அலாம் அடிக்கும். யாராவது ஒரு காரை திருடி விட்டால், இல்லை ஒரு குழந்தையை யாராவது கடத்தி விட்டால் அலாம் அடிக்கும். எனக்கு இந்த நேரத்திற்கு என்னை எழுப்பி விடு என்று நான் தூங்குகிறேன். அலாம் அடித்தது. என் மனைவி ஓடி வந்தால், நான் இங்கே என்னுடைய
பலவீனத்தினால படுக்கிறதுக்கு அவள் தான் என்னை திருப்பி விடணும். அப்போ நான் சொன்னேன், இந்த அலாம் அடித்ததுக்கு நீ தான் காரணம். அப்போ அவள் சொன்னா, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு நீங்க சொல்லுவீங்க. நான் சொன்னேன், ஆமா, இதுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஆனா பாருங்க, இயேசு சொல்லுகிறார், நீ கோபப்பட்டினா நீ கொலை செய்வதற்கு அது சமம். இது நான் கிண்டலா சொன்னாங்க. சில நேரத்தில் உண்மையில கோபம் வருகிறது. அப்போ நான் யோசிப்பேன், ஓ அப்போ நம் மனைவியை தான் அநேக நேரத்தில் புரிந்துங்களா நான் சொல்றது? வெளியில் இருக்கும் ஆட்கள் இடத்துல நான் ரொம்ப அழகாக பேசுவேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களிடத்திலாம் கோபப்படுவோம். நம் பிள்ளைகளிடத்தில் கோபப்படுவோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், முடியாது. இதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம் குமாரனை கனப்படுத்த வேண்டுமானால் உடனே இயேசுவினிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் மனைவியிடத்தில் அன்றைக்கு ஒரு நாள் என் பிள்ளை இடத்தில் கோபப்பட்டேன். அவனுக்கு 17 வயது ஆகிறது. கோபப்பட்டேன். நான் பெரியவன் தானே, எனக்கு 50 வயசு ஆகுது. இவங்க எல்லாம் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, நீ பண்ணது தப்புன்னு. நான் போய் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா நான் செய்தது தவறு, நான் பேசினது தவறு. அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதுதான் குமாரனுக்கு நாம் கொடுக்கிற கனம். இயேசு இப்படி சொல்லிவிட்டார். ஏன்னா இயேசு எப்பொழுதுமே ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுகிறார். வெளிப்புறமான காரியங்களை அவர் சொல்லவே இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை அவர் சொல்லும்போது, அதை நான் பின்பற்றும் போது அவரை நான் கனம் பண்ணுகிறேன். அவரை சொல்றாரு, இங்க பாருங்க 5:24 சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர், நான் வாரம் வாரம் சபையில் போய் வசனத்தை தானே கேட்கிறேன், இப்போ எனக்கு நித்திய ஜீவன் உண்டானா? இல்லை பிரதர், இங்கே கேட்கிறேன் என்று போட்டிருக்கிறது, என் வசனத்தை கேட்டு என்று போடுறதுக்கு நீங்கள் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, கேட்டு கீழ்ப்படிகிறவர்கள், என் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. புரியுதுங்களா? அந்த கேட்டுன்ற வார்த்தை சும்மா போய் கேட்கறது இல்லை, கேட்டு மனம் திரும்புகிறது, கேட்டு கீழ்ப்படுகிறது. புரியுதுங்களா? அதை நம்ம கேட்டு அவருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வர சான்ஸ் இல்லை. என்ன வரப்போகுது? அது ஒரு பெரிய நியாய தீர்ப்புங்க. என்ன சொல்றாருன்னா, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதோட நான் முடிக்க விரும்புகிறேன், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், நம்ம அடுத்த வாரம் நம்ம யோபுனுடைய புஸ்தகத்தை பார்க்கலாம். அங்கே பார்க்கும்போது யோபு ஒரு மனுஷனாக வேதனைப்படுகிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய தேவனுக்கு அது புரியாது, நான் ஒரு மனுஷனாக வேதனைப்படுகிறதையும் நான் மனுஷனாக அனுபவிக்கிறதையும் ஒரு தேவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான், என்னுடைய மீட்பரை நான் பார்ப்பேன். இயேசு என்ன சொல்றாரு? நான் மனுஷகுமாரன், தேவகுமாரன் சொல்ல அவர்.
நான் மனுஷகுமாரன், எனக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். அப்போ என்னன்னா, இயேசு நமக்கு ஒரு மனுஷகுமாரன் நியாய தீர்க்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொல்லுங்க? அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுவும் தெரியும். ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் ஏமாற்றுவான், அதுவும் அவருக்கு தெரியும். ஒரு மனுஷன் எவ்வளவு தந்திரசாலி, அதுவும் தெரியும். அப்ப இது 2 விதத்திலும் அவர் நல்ல ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். இது தெரிஞ்சதுனால, நாம் மனுஷர்களாய் இந்த உலகத்தில் நடமாடும் வரைக்கும், ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தமாக்குதல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் நடக்க வேண்டிய காரியம். நான் 20 வருடங்களுக்கு முன்பாக பரிசுத்தவானாய் இருந்தேனானால், இன்றைக்கு இன்னும் அதிகமாய் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். அடுத்த வாரம் இன்னும் நம்ம இந்த படிப்புக்குள்ளாக இன்னும் ஆழமாக போவோம். என்னை நேசிக்கும் நல்ல பிதாவே, எங்களை நேசிக்கும் பிதாவே, உம்மை இன்றைக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் எங்களை கூடி வர செய்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது முக்கியமாக என்னுடைய தங்கையும் என்னுடைய பிரதர்-இன்-லாவும் இங்கே வர செய்தீர். பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியமாக இருக்க 2 வாரமாக ஐக்கியமாக இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி. அதே போல் இந்த ஜூம் காலிலே வந்திருக்கிற குமாரி ஆண்டியும் அவர்களுடைய கண்களுக்கு ஒரு நல்ல சர்ஜரி பண்ண வைத்து இன்றைக்கு சுகபத்திரமாக இந்த வேத படிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண நீ கிருபை கொடுத்ததுக்காக உனக்கு ரொம்ப நன்றி. அந்த தாயாருக்கு நீர் முழு சுகத்தை கொடுத்து அவர்கள் முழுவதுமாக அந்த கண்களிலே மறுபடியும் உம்முடைய வேத வசனங்களை படிக்கக்கூடிய பலத்தை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிரியை செய். அந்த டாக்டர்கள் கொடுத்த சிகிச்சை எல்லாம் சக்ஸஸாக முடியும். நீர் அதற்காக கிரியை செய்யும். இன்னும் வரும் நாட்களிலே தாயார் எங்களோடு நல்லா பேசவும், நல்லா இந்த வேத படிப்பில் இருக்கவும், ஆண்டவரே நீர் வருகிற வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு அழகான சத்தியத்தை நீ சொன்னீர். நீர் வருகிறது எல்லாருக்கும் ஒரே நாள் தான். நீர் வருகிற வரைக்கும், உம்முடைய பிரசன்னமாகுதல் வரும் நாளும் வரைக்கும் நாங்கள் சுகபத்திரமாய் உம்முடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய வார்த்தையை படித்து, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை தாயாருக்கு நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேகர் இந்த வேத படிப்புக்கு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை காத்துக்கொள்ளும். அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் கிரியை செய். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. நாம் அடுத்த வாரம்